Welcome to ECE Concept. இந்த வீடியோல TNPSC AE 2019 ECE ஸ்ட்ரீம்ல கேட்ட கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன சப்ஜெக்ட் கோடில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா 403ல கேட்ட சப்ஜெக்ட் கோடோட கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோவில் என்ன யூனிட் நம்ம பார்க்க போகிறோம்னா யூனிட் 4 கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் மட்டும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு டீட்டெயில்டாக ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சிலபஸ் என்னன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு சிலபஸ் ஃபார் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த சாப்டரை இந்த யூனிட்டை நம்ம சாப்டர் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 8 சாப்டர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 17 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ சாப்டர் வைஸாக கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு டீட்டெயில்டாக ஆன்சர் டிஸ்கஸும் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், பிளாக் டயக்ராம்ஸ் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்லேருந்து கேட்ட கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், assuming zero initial condition, the response y of t of the following system for a unit step input u of t is. So response y of t கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வித் u of s and y of s நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க, y of t ஃபார் அ யூனிட் ஸ்டெப் இன்புட். இன்புட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, u of t கொடுத்துட்டு அஷ்யூமிங் ஜீரோ இனிஷியல் கண்டிஷன். ஸோ இனிஷியல் கண்டிஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட் அட் இனிஷியல் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும், y of s அப்பான் u of s. ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் கொடுத்துருக்க சிஸ்டம்க்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் y of s அப்பான் u of s விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்பான் s. ஸோ u of இன்புட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, u of t கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் வந்து நம்மளுக்கு u of t. ஸோ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 அப்பான் s. ஸோ u of s வந்து நம்மளுக்கு 1 அப்பான் s. ஸோ y of s அப்பான் 1 அப்பான் s which is equal to 1 அப்பான் s. ஸோ நம்ம இதை இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ y of s which is equal to 1 அப்பான், ஸோ இங்கே 1 அப்பான் s into s இருக்கும். ஸோ 1 அப்பான் s ஸ்கொயர். ஸோ 1 அப்பான் s ஸ்கொயர். ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு y of t தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் y of t which is equal to, ஸோ 1 அப்பான் s ஸ்கொயர் அப்படின்னா தெரியும் t into u of t. ஸோ t into u of t தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ். ஆப்ஷன் B is the correct answer. Next question. Question number 2. When two networks are cascaded, the overall transfer function E4 of s upon E1 of s is given by. So ரெண்டு நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 networks are cascaded. அப்படி நம்ம ரெண்டு நெட்வொர்க்கையும் cascade பண்ணும்போது ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டு நெட்வொர்க். ஸோ ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, h1 of s. செகண்ட் நெட்வொர்க்கோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h2 of s. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு ரெண்டு நெட்வொர்க்கோட இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் நம்ம என்ன பண்ணணும், காஸ்கேடா பண்ணும்போது ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, டிவிஷன் பண்ணணுமாங்கிறது தான் கான்செப்டாக கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ரெண்டு நெட்வொர்க்கை காஸ்கேட் பண்ணும்போது ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ காஸ்கேட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் ஆஃப் திஸ் ஸ்டேஜ், ஸோ இந்த ஸ்டேஜோட அவுட்புட் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜோட இன்புட்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜோட அவுட்புட், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜோட இன்புட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம், E3 of s which is equal to E2 of s. ஸோ E3 of s which is equal to E2 of s. ஓகே, அப்போது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்னா H1 H2 நம்ம எப்படி சொல்லணும், ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு, ஸோ இந்த ரெண்டு E2 of s by E1 of s plus E4 of s upon E2 of s. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் கிடைக்காது, மேட்ச் ஆகாது நம்மளுக்கு. ஸோ ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் E4 of s upon E1 of s. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணால் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் E4 of s upon E1 of s கிடைக்குதுங்கிறது தான் நம்மளுக்கு கண்டிஷன். சரி, ஓகே. இப்போ h1 of s into h2 of s, h1 of s into h2 of s into h2 of s ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, h1 of s அப்படிங்கிறது E2 of s upon
E1 of S which is equal into E4 of S upon E3 of S. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் போக முடியும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சி ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ E2 of S which is equal to E3 of S. ஸோ நம்மளுக்கு E3 of S equal to E2 of S. Why? Because நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க அவுட்புட் வந்து செகண்ட் ஸ்டேஜோட இன்புட் அப்படின்னு நம்ம சொன்னதுனால ஸோ இந்த ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி கிடைக்கும்? E4 of S upon E1 of S கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஓவரால் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட மேட்ச் ஆகுது E4 upon E1. ஸோ ரிமைனிங் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ ப்ளஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் ப்ளஸ் பண்ணால் கிடைக்காது, டிவைட் பண்ணால் கிடைக்காதுன்னா நீங்கள் இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க, நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ கேஸ்கேட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை தான் ஆகும். ஸோ அது நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். ஸோ எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் தான், நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணுங்கிறது இல்லை. ரெண்டு நெட்வொர்க் கேஸ்கேட் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நம்ம மல்டிப்ளை தான் பண்ணுவோங்கிறது அது ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 3. For the signal flow graph representing a feedback system subjected to a disturbance W of S, the transfer function relating Y of S to W of S with R of S equal to 0. Okay. ஒரு signal flow graph கொடுத்திருக்காங்க. Subjected to a disturbance W of S. இப்போ இங்க நம்ம வந்து இன்புட்டை வந்து W of S அப்படின்னு எடுத்துக்கிட்டு R of S equal to 0 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து R of S இன்புட் வந்து நம்மளுக்கு 0 and Y of S. ஸோ இங்க Y of Sங்கிறது இங்க தான் Y of S. Y of S. Okay, so இப்போ நம்ம signal flow graph solve பண்ணலாம். Solution. So signal flow graph நம்ம solve பண்றதுக்கு number of forward path நம்ம சொல்லணும். So இதுதான் நம்மளுக்கு இங்க input அப்படிங்கிறதுனால input to output தான் நம்மளுக்கு எப்பயுமே forward path. நம்ம வந்து R அப்படிங்கிறத நம்ம இன்புட்னு கன்சிடர் பண்ணக்கூடாது இந்த கேஸ்ல. Why? Because feedback system is subjected to disturbance W of S and the transfer function எது வச்சு கேட்டிருக்காங்கன்னா relating Y of S to W of S. Y of S upon W of S தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? Y of S upon W of S தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ R of S வந்து நம்மளுக்கு 0. ஸோ நம்ம இங்கிருந்து இப்படி இதை வந்து ஃபார்வர்ட் பாத் 1 அப்படின்னு எடுக்கக்கூடாது. இப்போ ஃபார்வர்ட் பாத் எப்படி எடுக்கணும்? இன்புட் டு அவுட்புட். அப்போ இன்புட் W of Sல இருந்து அவுட்புட் Y of Sக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத். இப்போ ஃபார்வர்ட் பாத் which is equal to 1. So K which is equal to 1. First step, number of forward path. K which is equal to 1. அப்போ P1 forward path gain. P1 which is equal to 1 into G2. So G2. So இது வந்து நம்மளுக்கு first step, number of forward paths and forward path gain. Second step, individual loop. Individual loop. ஸோ இண்டிவிஜுவல் லூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது ஒன்று தான் லூப் இருக்கு. ஸோ இந்த லூப்போட கெயின் நம்மளுக்கு L1 which is equal to G1 G2 into -1. ஸோ மைனஸ் G1 G2. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் லூப் நம்ம எழுதிட்டோம். ஸோ நான் டச்சிங் லூப் ஏதாவது இருக்கா நம்மளுக்கு? நான் டச்சிங் லூப் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டெல் எழுதலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் நம்ம வந்து டெல் which is equal to 1 minus L1. ஸோ ஒரே ஒரு இண்டிவிஜுவல் லூப் இருக்கிறதுனால L1 இல்லைன்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ். இப்போ 1 plus G1 G2. டெல் வேல்யூ நம்மளுக்கு 1 plus G1 G2. ஓகே, ஃபோர்த் வந்து டெல் 1. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஃபார்வர்ட் பாத் இருக்கோ ஸோ அவ்வளோ டெல் கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்த் வந்து டெல் கே கண்டுபிடிக்கணும். ஸோ கே டெல் 1 which is equal to 1 minus ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத்தில் டச் ஆகாமல் ஏதாவது லூப் இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே நான் டச்சிங் லூப்ஸே இல்லை. ஸோ நம்மளுக்கு டெல் 1 எப்பயும் 1ஆக தான் இருக்கும். ஸோ டெல் 1 which is equal to 1. ஸோ இப்போ நம்ம பை மேசான்ஸ் கெயின் ஃபார்முலா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் which is equal to summation k is equal to 1 to n pk del k upon del. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு k வந்து 1 தான். ஸோ which is equal to p1 del 1 upon del. ஸோ p1 அப்படிங்கிறது நம்மளுக்கு g2, del வந்து 1 plus g1 g2. ஸோ g2 p1 வந்து g2
del 1 வந்து 1, del வந்து 1 plus g1 g2. ஸோ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g2 upon 1 plus g1 g2. ஸோ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? g2 upon 1 plus g1 g2. ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணுங்க. எப்படி கண்டுபிடிப்போம்னா இன்புட்ல இருந்து அவுட்புட் டைரக்டா நம்மளுக்கு இந்த மாதிரி WS அப்படிங்கிறது இன்பிட்வீன் நோட்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எப்படி போடுறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத் எப்படி எடுப்போம் அப்படின்னா இன்புட் டு அவுட்புட் தான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பாத் கெயின். ஸோ இங்கே RFS இருக்கு, பட் நம்மளுக்கு இன்புட் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் பாத் கண்டுபிடிக்கணும், ஃபார்வர்ட் பாத் கெயின் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் லூப்ஸ் கண்டுபிடிக்கணும், இண்டிவிஜுவல் லூப் கெயின்ஸ் எழுதணும், நம்பர் ஆஃப் நான் டச்சிங் லூப் கெயின்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் டெல் 1 மைனஸ் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப்ஸ் பிளஸ் sum of non-touching loops. ஓகே, நெக்ஸ்ட் வந்து del k ஃபைண்ட் அவுட் பண்ணணும். del k வந்து 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் del 1 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப்ல டச் ஆகாம ஏதாவது லூப் இருக்கு அப்படின்னா அந்த லூப் கெயின் 1 மைனஸ் அந்த லூப் கெயின் எழுதணும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேசான்ஸ் கெயின் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சாப்டர் 2 டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, சிஸ்டம் having a finite non-zero steady state error to a parabolic input is called as. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இந்த கான்செப்ட்ல இருந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருக்கு. ஸோ நான்-ஜீரோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் எரர் which is equal to which is not equal to 0. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் 3 இன்புட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்டெப் இன்புட் ramp, parabola input, step input. Okay, so step input ஓட error constant வந்து நம்மளுக்கு 1/1 plus kp. so இது வந்து நம்மளுக்கு error constant. இது வந்து நம்மளுக்கு error constant. so ramp input க்கு 1 upon positional velocity kv, parabola 1 upon ka. ஸோ இது எல்லாமே வந்து கரஸ்பாண்டிங் இன்புட்டோட எரர் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப். ஸோ டைப் அப்படிங்கிறது டைப் ஸ்டெப் இன்புட் வந்து டைப் 0, ரேம்ப் இன்புட் வந்து டைப் 1, ஸோ பாரபோலா இன்புட் வந்து டைப் 2. ஸோ டைப் 0ல மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டெப் இன்புட் வந்து நான்-ஜீரோ ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். டைப் 1ல மட்டும்தான் ரேம்ப் இன்புட்டுக்கு நான்-ஜீரோ ஃபைனைட் வேல்யூ இருக்கும், ஃபைனைட் நான்-ஜீரோ வேல்யூ இருக்கும். டைப் 2க்கு பாரபோலா இன்புட்க்கு மட்டும்தான், டைப் 2ல பாரபோலா இன்புட்க்கு மட்டும்தான் ஃபைனைட் நான்-ஜீரோ வேல்யூஸ் இருக்கும். இப்போ டைப் கிரேட்டர் தென் 0, ஸ்டெப் இன்புட்க்கு டைப் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நம்மளுக்கு டைப் இன்புட்க்கு டைப் 0ல ஸ்டெப் இன்புட்க்கு தான் நம்மளுக்கு நான்-ஜீரோ வேல்யூன்னு சொல்லிட்டோம். இப்போ ஸ்டெப் இன்புட்க்கு கிரேட்டர் தென் இந்த டைப் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? 0 எரர் இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் which is equal to 0. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எந்த வேல்யூக்கு நான்-ஜீரோ ஸ்டெடி ஸ்டேட், ஃபைனைட் நான்-ஜீரோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஸோ இது எல்லாத்துக்குமே இது வந்து ஃபைனைட் நான்-ஜீரோ எரர், நான்-ஜீரோ ஸ்டெடி ஸ்டேட் எரர். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பாரபோலா இன்புட் கேட்டிருக்காங்க டைப் 2. ஸோ டைப் 2 ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேற சிஸ்டம் வேற இன்புட் ஸ்டெப் கேட்டாங்கன்னா டைப் 0 ஆப்ஷன் ஏ, இது வந்து ஸ்டெப் கேட்டாங்கன்னா ஸ்டெப் இன்புட், டைப் 1 வந்து ரேம்ப் இன்புட் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் பி. நம்மளுக்கு இங்கே பாரபோலா இன்புட் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 5. A unity feedback system has open loop transfer function g of s. The steady state error is 0 for. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? இன்புட் கொடுத்துட்டு நான்-ஜீரோ எரர் எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே
0 எரர் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சிமிலர் கான்செப்டே தான் நம்மளுக்கு. ஸோ எப்படி இது சொல்றது அப்படின்னா, நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஒரு டேபிள் தெரியும். எரர் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு டேபிள் தெரியும், ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கு ஒரு டேபிள் தெரியும். ஸோ அந்த டேபிள் இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, டைப் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ டைப் ஆஃப் த சிஸ்டம், type of the system which is greater than degree of the transfer function. Degree of the transfer function. So degree of the transfer function அப்படின்னா, இப்போ ஸ்டெப் இன்புட்டுக்கு வந்து டைப் 0, நம்மளுக்கு நான் ஜீரோ வேல்யூ இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்த மாதிரி தான், ஸ்டெப் இன்புட்க்கு டைப் 0ல நம்மளுக்கு நான் ஜீரோ எரர் வேல்யூ இருக்கும். ரேம்ப் இன்புட்க்கு டைப் 1, பேரபோலா இன்புட்க்கு டைப் 2. ஸோ டைப் 0 வந்து ஸ்டெப் இன்புட்க்குனா, டைப் 0வை விட அதிகமாக இருக்கிறது எல்லாத்துக்குமே ஸ்டெப் இன்புட்ல ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ வந்து 0. ஸோ அதுதான் இங்கே சொல்றாங்க டைப் ஆஃப் தி சிஸ்டம் which is greater than degree அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் which is equal to 0. இப்போ ஸ்டெப் இன்புட்டோட ஸ்டாண்டர்ட் டிகிரி வந்து நம்மளுக்கு டைப் 0. அப்போ டைப் கிரேட்டர் தென் டைப் 0 அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டெப் இன்புட்க்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் 0. ஸோ டைப் இன்புட். ஸோ அதே மாதிரி ரேம்ப் இன்புட் வந்து நம்மளுக்கு டைப் 1. டைப் 1ங்கிறது டைப் 1ல நான் ஜீரோ எரர் இருக்கும், ஃபைனைட் நான் ஜீரோ எரர். அப்போ கிவன் டைப் வந்து கிரேட்டர் தென் டைப் 1. ஸோ இந்த டைப் அப்படிங்கிறது டைப் ஆஃப் த சிஸ்டம், கிவன் டைப்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஜிஆஃப்எஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ கிவன் டைப் ஆர் டைப் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கிரேட்டர் தென் டைப் 1 அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் which is equal to 0. அப்போ இங்க வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேம்ப் இன்புட் டைப் 0. ஸோ ரேம்ப் இன்புட்டுக்கு 1 தான் கிரேட்டர் தென் டைப் 1 இருந்ததுனால தான் நம்மளுக்கு 0 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லெஸ் தென்னா இருக்கு. ஸோ இது வந்து இல்லை. ரேம்ப் இன்புட் டைப் 1, ஸோ இது வந்து நான் 0. ஸ்டெப் இன்புட் டைப் 0 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் ஜீரோ, ஃபைனைட் நான் ஜீரோ வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்டெப் இன்புட் டைப் 1. ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டெப் இன்புட் கிரேட்டர் தென் டைப் 0. அப்போ கிரேட்டர் தென் டைப் 0னா நம்மளுக்கு இங்கே வந்து டைப் 1. அப்போ டைப் 1 அப்படிங்கிறது இங்கே தான் வந்து நம்மளுக்கு 0. இங்கே வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் which is equal to 0. ஸோ ஆப்ஷன் D is the correct answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், சாப்டர் 3 ரவுத்-ஹார்விட்ஸ் கிரைட்டீரியால இருந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Question number 6. If any of the coefficients in a characteristic polynomial are 0 or negative in the absence of at least one positive coefficient, then the system is. So நம்மளுக்கு ஒரு characteristic polynomial. So characteristic polynomial அப்படிங்கிறது characteristic equationல ஏதாவது coefficients, one positive coefficient present ஆயிருந்து any of the coefficients are 0 or negative அப்படின்னா then the system is unstable. Why? Because all coefficients in the characteristic polynomial should be positive. அப்படி பாசிட்டிவா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவாவோ ஜீரோவாவோ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அதோட கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா ரூட்ஸ் லை ஆன் அன் இமேஜினரி ஆக்சிஸ் ஆர் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் எஸ் பிளேன். ஸோ நம்மளுக்கு சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஸோ ஆல் கோஎஃபிஷியன்ஸ் வந்து மஸ்ட் பி பாசிட்டிவ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் தென் ஃபார் அ சிஸ்டம் டு பி அன்ஸ்டேபிள் டேஷ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட். ஸோ இதை வந்து டேஷில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து டேஷில் கொடுத்துட்டு அன்ஸ்டேபிள் சிஸ்டம்க்கு நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் ஃபார் தி சிஸ்டம் டு பி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி பாசிட்டிவ் ஸ்டேபிளா இருக்கணும்னா கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ரிப்பீட்டடா இதுதான் இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. given the transfer function of a causal system h of s equal to h of s கொடுத்திருக்காங்க. the system is stable because okay system வந்து ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க. ஒரு transfer function கொடுத்திருக்காங்க h of s, அதோட the system is stable because அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம்.
ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா நம்மளுக்கு போல்ஸ் எல்லாமே இட் ஷுட் லை ஆன் தி லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ் பிளேன், லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் போல்ஸ் லை இன் தி லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன், எஸ். ஸோ இப்படி இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ரைட் ஹாஃப்ல இருந்தால் அன்ஸ்டேபிள், இமேஜினரி ஆக்சிஸ்ல இருந்தால் மார்ஜினலி ஸ்டேபிள், ஆல் தி போல்ஸ் அண்ட் ஜீரோ லை ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, அப்போ ஸ்டேபிள் அப்படின்னா நம்மளுக்கு போல்ஸ் ஷுட் லை ஆன் தி லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரியும் சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுக்கு க்ளோஸ்ட் லூப் போல் லொக்கேஷனை வச்சு தான் சிஸ்டம் ஸ்டேபிளா இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த க்ளோஸ்ட் லூப் போலோட லொக்கேஷன் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன்ல இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஸ்டேபிள். ஸோ இதை வச்சு டைரக்டாவே சொல்லிக்கலாம். நம்ம இந்த டினாமினேட்டரோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பிகாஸ் தி சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது நீங்க கண்டுபிடிச்சு பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு லெஃப்ட் ஹாஃப் ஆஃப்ல தான் கண்டிப்பா அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Question number 8. The open loop transfer function of a unity feedback control system is given. The value of k for stability is. சரி, ஓகே, ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னா h of s which is equal to 1. ஸோ ஃபார் ஸ்டெபிலிட்டி k வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா k வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம RH டேபிள் ஃபார்ம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ RH டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 1 plus g of s h of s which is equal to 0. 1 plus g of s h of s which is equal to 0. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டினாமினேட்டர் டேர்ம் ப்ளஸ் நியூமரேட்டர் டேர்ம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். நம்ம இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணணுங்கிறது இல்லை, அப்படியும் பண்ணலாம், டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே போட்டுட்டு plus numerator term. So இது வந்து நம்மளுக்கு characteristic equation. So s into s plus 1 s plus 2 plus k equal to 0. Because denominator இருக்கும் நம்மளுக்கு இங்க. So right hand side 0 இருக்கிறதுனால நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி equation கிடைக்கும். சரி, ஓகே, இதை simplify பண்ணலாம். So s square plus 2s s square plus 2s plus s 3s s square plus 3s plus 2 into s plus k which is equal to 0. So s cube plus 3s square plus 2s plus k which is equal to 0. So நம்மளுக்கு characteristic equation கிடைச்சிருச்சு. So இதில் இருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம், RH table ஃபார்ம் பண்ணலாம். So s cube s power 2 s power 1 s power 0. So s cube 1 coefficient. So power odd power coefficients லாம் first எழுதிக்கணும். 2. Next even power coefficients எழுதணுங்க. 3k. Okay, s power 1 row fill பண்ணலாம். So 3 into 2 6 minus 1 into k. 6 minus k divided by this number. So 6 minus k divided by 3. So இங்க 0. Next this into this minus this into this divided by இந்த value divided by 6 minus k by 3. So இது 0 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 6 minus k by 3 into k divided by 6 minus k by 3. So நம்மளுக்கு அப்போ k தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம RH டேபிள் ஃபில் பண்ணியாச்சு. இதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், நம்ம k வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் வாட் கண்டிஷன், ஃபார் ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ ஸ்டேபிள் கண்டிஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு சேம் சைன்ல இருக்கணும். நோ சைன் சேஞ்சஸ், நோ ஜீரோஸ். அப்போ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ k ஷுட் பி கிரேட்டர் தென் 0. பிகாஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து மார்ஜினலி ஸ்டேபிள். ஸோ k ஷுட் பி கிரேட்டர் தென் 0. ஓகே, அப்போ 6 மைனஸ் k பை 3 கிரேட்டர் தென் 0, k கிரேட்டர் தென் 0. ஸோ இதை சால்வ் பண்ணி நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 6 மைனஸ் k upon 3 greater than 0, k greater than 0. So 6 minus k greater than 0, 6 greater than k. இது வந்து நம்மளுக்கு k greater than 0. So k வந்து greater than 0 less than 6. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து 6 greater than 0 ஆர் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் k less than 6 கூட நம்ம எழுதலாம். ஸோ இங்க வந்து k greater than 0
அப்படிங்கிறத 0 less than k or. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? k less than 0 less than 6. So 0 value, sorry, k value lies between 0 and 6. 0 and 6. 0 less than k less than 6. Option A. Yes, option A நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. Option A is the correct answer. Next question. Next chapter root locus இருந்து கேட்டிருக்க questions பார்க்கலாம். Question number 9. The root locus of a system has 4 separate root loci. The system can have, okay, 4 separate root loci அப்படின்னா நம்மளுக்கு 4 root locus branch இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு root locus அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆகுங்க? root locus அப்படிங்கிறது root locus branch always starts from open loop poles and ends at open loop zeros. ஸோ ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு போல் ஒரு 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் கண்டிப்பாக ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் எக்ஸிஸ்ட். பட் அதோட ரூட் லோக்கஸ் எப்படி இருக்கும்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஓப்பன் லூப் போல்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் ஓப்பன் லூப் ஜீரோ. ஸோ அப்போது கண்டிப்பாக ஒரு ரூட் லோக்கஸ் பிரான்ச் இருக்குது அப்படின்னாலே 1 போல் அண்ட் 1 0 நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போது 4, இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு 4 ரூட் லோக்கஸ் பிரான்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது 4 போல்ஸ் அண்ட் 4 zeros. 4 poles and 4, yes, option B ல கொடுத்துருக்காங்க. 4 poles and 4 zeros. Why? Because நம்மளுக்கு root locus branch starts from open loop poles and ends at open loop zeros. அப்போ ஒரு poles and zeros location நம்ம plot பண்ணோம் அப்படின்னா போல்ல ஸ்டார்ட் ஆகி 0ல எண்ட் ஆகுறது ஒரு root locus branch. இப்போ number of root locus branch 4 இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 4 poles and 4 zeros present ஆயிருக்கிறதா அர்த்தம். ஓகே, option B is the correct answer. Next question. Chapter 5 frequency response analysis இருந்து கேட்டிருக்க questions பார்க்கலாம். Question number 10. The system with the open loop transfer function g of s h of s கொடுத்திருக்காங்க has a gain margin. gain margin என்னன்னு find out பண்ணணும். gain marginக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமாங்க? அந்த ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ gain margin அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா gain margin which is equal to 1 upon magnitude of g of j omega or gh of j omega. gh of j omega at omega equal to omega pc. So magnitude of gain margin அப்படிங்கிறது inverse of magnitude of g of j omega at omega equal to omega pc. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒமேகா பிசி கண்டுபிடிக்கணும். ஒமேகா பிசி கண்டுபிடிச்சி அது g of j omega சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு மேக்னிடியூட் எடுத்தோன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட். அது 1/, சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு கெயின் மார்ஜின் கிடைச்சிரும். ஓகே, டு ஃபைண்ட் ஒமேகா பிசி நம்மளுக்கு ஃபேஸ் ஒமேகா பிசி அப்படிங்கிறது ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தி ஃப்ரீக்வன்சி அட் விச் phase of the phase angle is equal to minus 180 degree. The frequency at which phase angle which is equal to minus 180 degree. So angle of gh of j omega which is equal to minus 180. So இதில் substitute angle கண்டுபிடிச்சு minus 180க்கு equate பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு omega pc கிடைச்சிரும். ஓகே, இப்போ gh of j omega 1 upon j omega into j omega s square. அப்போ j omega square. So j square பண்ணா minus 1 into omega square. அப்போ minus omega square plus j omega plus 1. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 upon j omega into, பிகாஸ் நம்மளுக்கு a plus jb டேர்மில் இருக்கணும். ஸோ அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஒரு சைடு a அப்படிங்கிறது நம்மளுக்கு 1 minus omega square
plus j omega. ஸோ இது வந்து நம்மளுக்கு a plus jb. ஓகே, இது வந்து நம்மளுக்கு g of j omega. இதுக்கு நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறது நியூமரேட்டர் டேர்முக்கு 0, டினாமினேட்டர் டேர்மை நம்ம நியூமரேட்டரில் எழுதும்போது -90. ஸோ j இருக்குது, ஸோ 90 -90 minus tan inverse of b by a. ஸோ இதுவுமே tan inverse of b by a, tan inverse of b by a angle அப்படிங்கிறது. ஸோ இது வந்து tan inverse of omega by 0. ஸோ இது வந்து இன்ஃபைனைட். அப்போ tan inverse of infinite வந்து 90 டிகிரி. ஸோ அதுதான் 90 டிகிரி. ஸோ 1/90 டிகிரின்னு இருக்குது. நம்ம இது எல்லாமே நியூமரேட்டரில் எழுதும்போது -90 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் tan inverse of b by a. b அப்படிங்கிறது a plus jb. எப்பயுமே நம்மளுக்கு a plus jb இருக்கணும். j டேர்ம் கூட இருக்கிறது தான் b. இப்போ ஒமேகா வந்து b டேர்ம் அப்பான் a வந்து 1 minus omega square, which is equal to -180, which is equal to -180. ஓகே, ஸோ -90 டிகிரி அந்த சைட் கொண்டு போய்க்கலாம். -90 டிகிரி minus tan inverse of omega upon 1 minus omega square minus 180 plus 90 minus 90 degree. So minus minus gets cancelled. So நம்மளுக்கு இப்போ இந்த எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு என்ன tan-ஓட வேல்யூ tan 90. ஸோ tan 90 which is equal to omega by 1 minus omega square. ஸோ tan 90 அப்படிங்கிறது நம்மளுக்கு undefined. ஸோ undefined அப்படிங்கிறது infinite. ஸோ நம்ம இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா infinite 1/0 which is equal to omega upon 1 minus omega square. ஸோ இதில் வந்து நம்ம டினாமினேட்டர் டேர்மை ஈக்குவல் டு 0, 1 upon omega square which is equal to 0, omega square which is equal to 1, omega equal to 1 radian per second. இந்த omega which is equal to omega pc, 1 radian per second. ஏன்னா நம்ம omega pc கண்டுபிடிக்கிறதுக்காக தான் the frequency at which the phase angle of a system is equal to -180 degree. ஸோ அந்த கண்டிஷனில் போட்டு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ ஒமேகா பிசி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், g of j ஒமேகாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டு ஃபைண்ட் கெயின். ஸோ magnitude of gh of j omega, magnitude of gh of j omega at omega equal to omega pc. ஸோ ஒமேகா இருக்க இடத்துல நம்ம 1 ரேடியன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 ரேடியன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் பாருங்க, இந்த ஈக்குவேஷனில் 1 upon 1 minus 1 plus 1 plus j omega. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம அங்கேயோ எழுதிப்போம். ஸோ 1 upon j omega 1, omega pcக்கு பதிலாக 1, j1 minus 1 into j into minus, so minus 1 plus j omega plus 1. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஒமேகாக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ 1, ஸோ இந்த 1 கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ஒமேகாவே போட்டோமா, இங்கே வந்து 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 upon j1. ஸோ இது வந்து g of j omega at omega equal to omega pc. இதுக்கு வந்து மேக்னிடியூட் எடுக்கணுங்க. மேக்னிடியூட் வந்து a plus jb, a plus jbக்கு மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு 1 upon, ஸோ இங்கே a மட்டும்தான் இருக்குது, b டேர்ம் நியூமரேட்டரில் இல்லை. கீழே வந்து b டேர்ம் மட்டும்தான் இருக்குது, நியூமரேட்டர் இல்லை. சாரி, b டேர்ம் மட்டும்தான் இருக்குது, a டேர்ம் இல்லை. அப்போ 1 upon 1 which is equal to 1. ஸோ இது வந்து கெயின் கிடையாதுங்க, இது வந்து ஜஸ்ட் கெயின். இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் gh of j omega at omega pc. இதுதான் கெயின். இப்போ கெயின் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கெயின் மார்ஜின் which is equal to 1 upon கெயின். இப்போ 1/1 which is equal to 1. ஸோ 1 அப்படிங்கிறது நம்ம யூனிட் எழுதணும் கண்டிப்பாக. 1 in லீனியர், 0 in dB. ஸோ கெயினை பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு
gain margin. So gain margin பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு gain 1 in linear 0 in dB. நம்மளுக்கு ஆப்ஷன்ல அவங்க கொடுத்திருக்கிறது dB ல கொடுத்திருக்காங்க. So option D is the correct answer. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கொஷின் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக ஒமேகா வேல்யூ நம்மளுக்கு ஒமேகா பிசி 1 தான் கிடைக்குது. tan 90ங்கிறது நம்மளுக்கு வேல்யூஸ் தெரியும். ஸோ எல்லாமே பேசிக்கான வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Question number 11. The phase angle of the system G of S கொடுத்துட்டு the phase angle எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ phase angle அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு G of S G of J ஒமேகா அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன். ஸோ G of Sல G of J ஒமேகா. ஸோ அப்போ தான் ஃபேஸ் ஆங்கிள் வேரிஸ் பிட்வீன். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் ஆங்கிள் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு தெரியும். ஜே ஒமேகா ப்ளஸ் 5 அப்பான் ஜே ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஒமேகா ப்ளஸ் 9. ஸோ ஜே ஒமேகா எஸ்க்கு ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 ப்ளஸ் ஜே ஒமேகா அப்பான் ஸோ ஜே ஸ்கொயர் மைனஸ் 1 ஒமேகா ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதணும்னா 9 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஜே 4 ஒமேகா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஜி ஆஃப் ஜே ஒமேகா. ஸோ இந்த ஜி ஆஃப் ஜே ஒமேகாக்கு தான் நம்ம வந்து ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா. ஸோ ஜி ஆஃப் ஜே ஒமேகா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆங்கிள் which is equal to tan inverse of b by a. So first numerator term a plus jb இருந்துச்சுன்னா tan inverse of b by a. b அப்படிங்கிறது ஒமேகா, a அப்படிங்கிறது 5. ஓகே, நியூமரேட்டர் டேர்ம் முடிச்சாச்சு. நீ டினாமினேட்டர் டேர்ம். ஸோ டினாமினேட்டர் டேர்மை நம்ம நியூமரேட்டர்லேயே எழுதுறதுனால மைனஸ் போட்டுட்டு tan inverse of b by a. b அப்படிங்கிறது 4 ஒமேகா அப்பான் நியூமரேட் b upon a, b by a, tan inverse of b by a 9 minus omega square. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்க g of s சிஸ்டமோட ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் ஆங்கிள் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ லோ ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அட் ஒமேகா ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி. நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா அப்படிங்கிறது tan inverse of 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு 0. ஸோ லோ ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு ஜி ஆஃப் ஜே ஒமேகா அப்படிங்கிறது 0 டிகிரி. ஓகே, அட் ஹை ஃப்ரீக்வன்சி அட் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட் அட் ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியில் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு tan inverse of இன்ஃபைனைட் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து இன்ஃபைனைட் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு டிடிஎஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஹை ஃப்ரீக்வன்சிஸில் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் ஆங்கிள், இது ஒரு ஷார்ட்கட்டாக கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ் ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோஸ் மைனஸ் போல் இன்டூ 90 டிகிரி. ஸோ இது வந்து ஒன்லி அட் ஹை ஃப்ரீக்வன்சி. இந்த ஃபார்முலா வந்து ஒன்லி அட் ஹை ஃப்ரீக்வன்சி, ஒன்லி அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஸோ 0 minus pole into 90 degree. So இங்க வந்து 0 equal to 1. So number of zeros, zங்கிறது number of zeros. இங்க வந்து poles அப்படிங்கிறது 2. So 1 minus 2 minus 1. அப்போ minus 90 degree. Phase angle varies between 0 degree and minus 90 degree. So 0 at omega equal to 0 டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாங்க. பட் அட் இன்ஃபைனைட் ஹையர் ஃப்ரீக்வன்சிஸில் நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். டைம் கன்சம்ஷனும் நம்மளுக்கு இருக்கும். நம்ம இது ஃபுல்லாகவே உட்காந்து சால்வ் பண்ண முடியாதுங்க. அதனால இது ஒரு ஷார்ட்கட்டாக கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா z மைனஸ் பி இன்டூ 90 டிகிரி. ஸோ மைனஸ் 90 டிகிரி. இப்போ ஃபேஸ் ஆங்கிள் லைஸ் வேரிஸ் பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி, மைனஸ் 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Question number 12. A necessary condition for applying the Nyquist criterion is that the Nyquist contour. So Nyquist criteria ஓட necessary condition எப்படி இருக்கணும் Nyquist contour அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் it must enclose the,
Nyquist contour must enclose the poles and zeros are -1 plus j0 must enclose -1 plus j0. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, டஸ் நாட், இங்கே வந்து மஸ்ட் நாட் பாஸ் த்ரூ எனி போல்ஸ், எது வழியாக பாஸ் ஆகணும் எது வழியாக பாஸ் ஆகக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்க்ளோஸ் தான் பண்ணணுங்க, நம்மளுக்கு போல்ஸ் அண்ட் ஜீரோஸை என்க்ளோஸ் தான் பண்ணணும். பட் இங்கே வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இட் மஸ்ட் நாட் பாஸ் த்ரூ எனி போல்ஸ் ஆர் ஜீரோஸ். ஸோ போல்ஸ் ஆர் ஜீரோஸை என்க்ளோஸ் தான் பண்ணணும். பட் என்க்ளோஸ் போல்ஸ் ஆர் ஜீரோஸ், பட் இட் மஸ்ட் நாட் பாஸ் த்ரூ எனி போல்ஸ் ஆர் ஜீரோஸ். ஸோ இங்கே வந்து எனி போல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஜீரோஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டுமே போல்ஸ் ஆகட்டும் ஜீரோஸ் ஆகட்டும் அது வழியாக அது பாஸ் ஆகவே கூடாது. பிகாஸ் நம்மளுக்கு நைக்விஸ்ட் கிரைட்டீரியாவோட கண்டிஷனே வந்து இட் மஸ்ட் enclose the poles and zeros. So it does not pass through poles or zeros. Why? Because it is difficult to make the number of encirclements. அதில் பாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு encirclement about -1 plus j0 சொல்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம நைக்விஸ்ட் கிரைட்டீரியாவே போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் லூப் போல்ஸ் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ இருக்குது இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நைக்விஸ்ட் கிரைட்டீரியாவே போகிறோம். ஸோ n = p minus z. ஸோ நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ n = p minus z. ஸோ இதில் z வந்து க்ளோஸ்ட் லூப் போல்ஸ் ஆன் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இந்த z ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இது போகிறோம். அப்போது நைக்விஸ்ட் கான்டூர், நைக்விஸ்ட் பிளாட் வந்து இட் மஸ்ட் என்க்ளோஸ் தி போல்ஸ் அண்ட் ஜீரோஸ், இட் மஸ்ட் நாட் பாஸ் த்ரூ எனி போல்ஸ் ஆர் ஜீரோஸ். ஸோ அதை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. Next question. Question number 13. For the transfer function g of j omega 5 plus j omega, the corresponding Nyquist plot for the positive frequency. So என்ன ஃபார்முலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு Nyquist plot கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸில். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் Nyquist plot எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ Nyquist plot கேட்குறாங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிள் கண்டிஷனுங்க, அவங்க கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு எஸ்ஸுக்கு ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணணும், மேக்னிடியூடும் ஆங்கிளும் கண்டுபிடிச்சோனாலே வந்து நம்மளுக்கு வந்து பிளாட் கிடைச்சிருங்க. மேக்னிடியூட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு ஜீரோலையும் இன்ஃபைனைட்லையும் நம்ம மேக்னிடியூட் ஆங்கிளும் எப்படி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து ஜி ஆஃப் ஜே ஒமேகாவே கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே நம்ம மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடலாம். மேக்னிடியூட் ஜி ஆஃப் ஜே ஒமேகா which is equal to square root of a square plus b square, 25 plus omega square. Okay, next angle of g of j omega. So Nyquist plot oda condition தாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஸுக்கு ஜே ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணணும், மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அட் ஒமேகா ஈக்குவல் டு ஜீரோல மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட்ல மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ஃபைண்ட் அவுட் பண்ணனதுக்கு அப்புறமா பிளாட் எப்படி பண்றதுன்னா ஒமேகா ஈக்குவல் டு ஜீரோல கிடைச்ச மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள்ங்கிறது நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட்ல கிடைச்ச மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபைனைட் எண்டிங் பாயிண்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக பிளாட் பண்ணிடலாம். ஸோ ஒரு ப்ரொசீஜராகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ மேக்னிடியூட் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா அப்படிங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ, பி அப்படிங்கிறது ஏ பிளஸ் ஜேபி, ஒமேகா அப்பான் 5. ஸோ மேக்னிடியூட் அண்ட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுங்க. ஓகே, அட் ஒமேகா ஈக்குவல் டு 0 மேக்னிடியூட் ஆங்கிள் ஃபேஸ். ஸோ இது வந்து மேக்னிடியூட், இது வந்து ஃபேஸ். ஸோ மேக்னிடியூட் ஆங்கிள் ஃபேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒமேகா 0 போட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், √25 வந்து 5. ஸோ மேக்னிடியூட் 5, ஆங்கிள் வந்து நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா பை 5. இதுக்கு வந்து நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0 0. ஸோ 0 டிகிரி. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 0ல மேக்னிடியூட் 5, ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஓகே, அடுத்தது ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட், மேக்னிடியூட் ஆங்கிள் 5 விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்னிடியூடு இன்ஃபைனைட் தான். பிகாஸ் இங்கே இன்ஃபைனைட் சப்ஸ்டியூட் பண்ணோம், நம்மளுக்கு மேக்னிடியூட் இன்ஃபைனைட் தான். tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் வந்து நம்மளுக்கு 90. அப்போ ஆங்கிள் வந்து 90. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 0 டிகிரி, இங்கே வந்து 90 டிகிரி.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒமேகா ஈக்குவல் டு 0 வந்து ஆங்கிள் 5 0 டிகிரி. ஸோ 0 டிகிரியில் 5. ஸோ 0 டிகிரியில் 5. இது வந்து ஒமேகா ஈக்குவல் டு 0ல நம்மளுக்கு 5 ஆங்கிள் 0 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபைனைட். ஸோ இன்ஃபைனைட் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட் இப்படி இருக்கும் நம்மளுக்கு. இன்ஃபைனைட் ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி நம்மளுக்கு அப்வர்ட்ஸ். ஸோ விச் இஸ் parallel டு 90 டிகிரி. ஸோ நம்மளுக்கு பிளாட் இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து மேக்னிடியூட் வந்து 5. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட் எப்படி சொல்லலாம்னா, நம்ம பேசிக்கான இன்ட்ரடக்ஷனில் படிச்சிருப்போங்க. எஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் படிச்சிருப்போம். ஒன்லி போல்ஸ் இது வந்து எஸ் மட்டும். இப்போ ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ். ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்லி ஜீரோ செட் ஆரிஜின். பிகாஸ் நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்கிறது ஜீரோஸ். ஒன்லி ஜீரோ செட் ஆரிஜின் அப்படின்னா நம்மளுக்கு போலார் பிளாட் இஸ் நத்திங் பட் தி ஆங்கிள் லைன். ஸோ ஆங்கிள் லைனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து எஸ்ங்கிறது ஜே ஒமேகா. அப்போ ஜே இங்கே ஒன்னுங்கிறது ஜே அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ளஸ் 90. அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் 90 டிகிரி எப்படி இருக்குங்க? இதுக்கு பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் பிளாட். போலார் பிளாட் வந்து இப்படி தான் இருக்கும். பிகாஸ் 0 டிகிரி 90 டிகிரி. இன்ஃபைனைட் ஆங்கிள் இங்கே வந்து இன்ஃபைனைட் ஆங்கிள் 90 டிகிரி. இது வந்து 0 ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 0. இது வந்து ஒமேகா ஈக்குவல் டு 0. இது வந்து ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபைனைட். பட் நம்மளுக்கு இங்கே வந்து எஸ் கொடுக்காம 5 ப்ளஸ் ஜே ஒமேகா. நம்மளுக்கு சிக்மா ஒரு வேல்யூ, சிக்மா ப்ளஸ் ஜே ஒமேகாவில் சிக்மா வந்து நம்மளுக்கு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மாவில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆரிஜின்ல இருந்து 5 யூனிட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆங்கிள் லைனில் இருக்கிறது parallel டு தி ஆங்கிள் லைன். 5 யூனிட் ஷிஃப்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்படி கூட நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ்லேருந்து போட்டுடலாம். இல்லை டைரெக்டாக ஸ்டெப்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம போட்டுடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சாப்டர் 6 ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 14. தி வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஃபார் தி சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சொல்யூஷன். ஸோ இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா நம்ம அதை என்னங்க பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஸ்டேட் வேரியபிள். நம்மளுக்கு ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ங்கிறது இந்த கொஷின் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ் டாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பியூ. ஸோ இதில் இருக்க இந்த ஏ மேட்ரிக்ஸ் தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணணும். ஸ்டேட் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணதுலேருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அதிலிருந்து ஏ வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒய். ஸோ இந்த ஒய்யை வந்து நம்ம எப்படி அசைன் பண்ணுவாங்க? ஒய் ஈக்குவல் டு x1. நெக்ஸ்ட் ஒய் டாட் அப்படிங்கிறது dy by dx which is equal to x1 dot. நெக்ஸ்ட்டுங்க y double dot d square y by dx square which is equal to x2 dot. ஸோ இங்கே வந்து இது வந்து x2ங்க, x2. இது வந்து x2 dot. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்டேட் வேரியபிள்ஸ் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் டிபெண்ட்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸோ 2 ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸோ அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது x1 அண்ட் x2. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ x1 அப்படிங்கிறது y, அடுத்தது dy by dxக்கு x1 டாட், இல்லைன்னா நம்ம x2. நெக்ஸ்ட் வந்து x2 டாட்டே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் வந்து x2 டாட் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயருக்கு வந்து x2 டாட் ப்ளஸ் x2 ப்ளஸ் 3x1 which is equal to 0. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? x1 டாட். ஸோ இங்கே பாருங்கள், x1 டாட் which is equal to x2. ஸோ இதுவே நம்ம ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். x1 டாட் which is equal to x2. ஸோ இதிலிருந்து நம்ம x1 டாட் டு x2 டாட் எழுதணும். இங்கே வந்து x2 டாட் which is equal to minus 3x1 minus x2. ஓகே,
இப்போ x1 dot x2 இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாங்க, which is equal to x1 dotல x1 0, x2 1, x2 dotல x1 minus 3, x2 வந்து minus 1. So a into x1 x2 plus b into u 0, b நம்மளுக்கு இல்லைங்க, so 0 into u. so இதில் இதுதான் நம்மளுக்கு வந்து a. so இதுதான் நம்மளுக்கு a 0 1 minus 3 minus 1 0 1 minus 3 minus 1. ஸோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகலைங்க. ஸோ அவங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு ப்ரொசீஜராக நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு, a which is equal to 0 1 minus 3 minus 1. ஸோ இதுதான் ஏங்க, இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் வேரியபிள்ஸ் அசைன் பண்ணணும். இங்கே ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது x1 டாட் அண்ட் x2 டாட் டூ ஸ்டேட் வேரியபிள்ஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அசைன் பண்ண ஸ்டேட் வேரியபிள்ஸை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சுங்க. ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு ஏவோட மேட்ரிக்ஸ் இதுதாங்க, பட் நம்மளுக்கு எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகலை. ஸோ ஏ வேல்யூ இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. கிவன் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இ பவர் ஏடி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இ பவர் ஏடி. ஸோ இ பவர் ஏடி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட ஃபார்முலா என்னங்க, சொல்யூஷன் e power 80 pi of t which is equal to e power 80 L inverse of si minus a the whole inverse. So state transition matrix கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L inverse of si minus a the whole inverse. இப்போ இதில் நம்மளுக்கு a மேட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ a வந்து 1 0 0 1. ஸோ si minus a, si minus a. ஸோ si அப்படிங்கிறது s0 0s. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட நம்ம எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட சைஸும் நம்ம ஏக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏ 2x2 அப்படிங்கிறதுனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் 2x2 எடுத்துக்கிட்டு அது கூட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணோம். s0 0s கிடைச்சிருச்சு. அடுத்து 1 0 0 1 ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதில் si மைனஸ் ஏ வந்து என்ன கிடைக்குது, s மைனஸ் 1 0 0 s மைனஸ் 1. ஸோ இது வந்து si மைனஸ் ஏ. ஸோ இது வந்து si மைனஸ் ஏ ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுங்க. அப்போ si மைனஸ் ஏ ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்பான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டுக்கும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதாங்க, இந்த ரெண்டுக்கும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் si மைனஸ் ஏ நம்மளுக்கு ரிமைன்ஸ் சேம், பிகாஸ் எந்த சேஞ்சஸுமே நம்மளுக்கு பெருசாக நடக்காது. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ si மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் si மைனஸ் ஏ சைன் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணுங்க, இந்த ரெண்டும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு இல்லை. ஓகே, divided by determinant of si minus a, determinant. So determinant of si minus a. So this into this minus this into this, si minus 1 the whole square. So determinant அப்படிங்கிறது si minus 1 the whole square. s minus 1, sorry si சொல்லிட்டு s minus 1 the whole square. So 1 upon s minus 1 0 0 1 upon s minus 1. ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் si மைனஸ் ஏ த ஹோல் இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா 1 அப்பான் s மைனஸ் ஏ. ஸோ 1 அப்பான் s பிளஸ் ஏ அப்படின்னா e பவர் ஏடி. 1 அப்பான் s மைனஸ் ஏ அப்படின்னா e பவர் 1 upon s plus a. plus a இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் e பவர் at. இங்கே நம்மளுக்கு வந்து மைனஸ் இருக்கு, அப்போ e பவர் t a, பிகாஸ் a வந்து 1, e பவர் t 0 0 e பவர் t.
ஸோ நம்மளுக்கு e பவர் 8t கிடைச்சிருச்சு. ஸ்டேட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் 0 சாரி e பவர் t 0 0 e பவர் t இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுங்க. 0 e பவர் t 0 e power t. Option C. Option C is the correct answer. Next question. Question number 7. Chapter 7 compensators கேட்டிருக்க questions பார்க்கலாம். Question number 16. Consider the following statements lead compensator. So lead compensator வச்சு சில statements கொடுத்துருக்காங்க. அந்த statementsல ஆப்ஷன்ல பார்த்தா எதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் தி மார்ஜின் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ லீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேஸ் லீட் ஆட் பண்ணும். ஸோ ஃபேஸ் பாசிட்டிவ் ஃபேஸ் ஷிஃப்ட் இட் ஆட்ஸ் ஃபேஸ் லீட் பாசிட்டிவ், அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபேஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேஸ் மார்ஜின் இட் இன்க்ரீசஸ் தி ஃபேஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மார்ஜின் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டியுமே வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீசஸ் தி ஃபேஸ் மார்ஜின். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீட் அப் தி டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். எஸ், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸும் நம்மளுக்கு ஸ்பீட் அப் ஆகும். இங்கே வந்து மார்ஜின் ஆஃப் தி ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் பிகாஸ் நம்மளுக்கு பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் டஸ் நாட் அஃபெக்ட் தி சிஸ்டம் எரர் கான்ஸ்டன்ட். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே வந்து இது இப்படி சொல்ல முடியாதுங்க. வை? பிகாஸ் நம்மளுக்கு லீட் காம்பன்சேட்டரில் வந்து எரர் கான்ஸ்டன்ட் அஃபெக்ட் அப் டு சம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி அது வரல நம்மளுக்கு எரர் கான்ஸ்டன்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இங்கே டஸ் நாட் அஃபெக்ட் தி சிஸ்டம் எரர் கான்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 and 2 தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. A motion control system has type 2 plant. A recommended cascade compensation scheme for the system employees. Okay, ஒரு type 2 plant இருக்கு. அதில் recommended cascade compensation scheme for this system employees. ஓகே, இப்போ type 2 அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியுங்க. type 2 அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து 2 integrated. ஸோ இதை எப்படி சொல்லுவோம்? K upon S square. type அப்படிங்கிறது number of poles at origin வந்து 2. ஸோ அப்போ 1 upon S square நம்ம இங்கே ஒரு கெயின் எடுத்துக்கிறோம். K upon S square. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா PI ப்ரொபோர்ஷனல் இன்டெகிரேட்டர். பிகாஸ் 2 இன்டெகிரேட்டர்ஸ் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து -180 டிகிரி இருக்கு. பிகாஸ் இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஆங்கிள் வந்து -180. அப்போ நெகட்டிவ் ஃபேஸ். ஸோ இதோட ஆங்கிள் வந்து ஃபேஸ் ஆங்கிள் இது -180. அப்போ நெகட்டிவ் ஃபேஸ் இருக்கு. அப்போ லேக் காம்பன்சேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ் மார்ஜின் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ் ஃபேஸ், இது வந்து நெகட்டிவ் ஃபேஸ். ஸோ ஃபேஸ் மார்ஜின் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் நம்ம லீட்ல தான் பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பாசிட்டிவ் ஃபேஸ்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேஸ் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நெகட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் மார்ஜின் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டு இன்க்ரீஸ் ஃபேஸ் மார்ஜின் or to compensate this negative phase and improve stability, lead compensator is used. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? லீட் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான். நம்ம வந்து ஆங்கிளை இன்க்ரீஸ் எல்லாம் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம ரிமூவ்லாம் பண்ணிட முடியாது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாங்க? லீட் காம்பன்சேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. கேஸ்கேட் காம்பன்சேஷன் வந்து லீட் காம்பன்சேட்டர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ டோட்டலாக 17 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.